1111 இந்த நம்பர், அதே மாதிரி 222 இந்த எண்கள் எல்லாம் ஏஞ்சல் நம்பர். நீங்க கடிகாரத்துல 1111 பாக்குறீங்களோ இல்ல 222 ரூபா நோட்ல பார்த்தாலோ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்படி எல்லாம் நிறைய பதிவுகள் வலைதளங்கள்ல வருது. இது உண்மைதானா? என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்பருன்னு நம்ம சொல்றத விட அது ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் நம்பர்னா இஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சல்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்க இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ன்றது நம்ம உச்சரிப்பு, அந்த ஒரு டைமிங்கு, பிரபஞ்சத்தோட ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த நம்பராக முடியுது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் தான் அந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கார் வாங்குறீங்க, ஒரு ஃபேன்சி நம்பர் 1111 வாங்கலாம், 100% வாங்கலாம். ஒரு பைக் வாங்குறீங்க, 1111 நம்பர் வாங்கலாம். எல்லா ஏஞ்சல் நம்பருக்கும் ஒரு பவர் இருக்குது. அதை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. குருவே மகன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. நிறைய தலைப்புகள் எடுத்து நம்ம பேசுறோம். இன்னைக்கான டாபிக், அந்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1111 இந்த நம்பர், அதே மாதிரி 222 இந்த எண்கள் எல்லாம் ஏஞ்சல் நம்பர். நீங்க கடிகாரத்துல 1111 பாக்குறீங்களோ இல்ல 222 ரூபா நோட்ல பார்த்தாலோ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்படி எல்லாம் நிறைய பதிவுகள் வலைதளங்கள்ல வருது. இது உண்மைதானா? நல்லா கேட்டீங்க. மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்பருன்னு நம்ம சொல்கிறத விட அது ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் நம்பர்னா இஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சலில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்க இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ன்றது நம்ம உச்சரிப்பு, அந்த ஒரு டைமிங்கு, பிரபஞ்சத்தோட ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த நம்பராக முடியுது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் தான் அந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வருமானு கேட்டிங்கன்னா 100% வரும். ஆனால் அது எதுக்காக பார்க்குறோம், என்ன விஷயத்துக்காக பார்க்குறோம், எப்போ பார்க்குறோன்னு ஒரு டைமிங் இருக்குது. எப்படி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2222, ஸோ இது 2222 வரும். இப்போ 1111 வரும். இப்போ டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்குது. ஆனால் வாட்சில் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் இருக்கும். ஸோ 6 to 12 அந்த மாதிரி கணக்கு இருக்குது. அந்த 12 மணி நேரத்தில் வர டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 11 மட்டும்தான் ஒன்று ஜோடி சேருமே தவிர ஒரே சீரீஸாக வேறு எந்த நம்பரும் ஒரே சீரீஸில் வராது. 3 ஒன்றா வருமே தவிர 4 வராது. அந்த 11 மட்டும்தான் 11 மணி 11 நிமிஷம் இது மட்டும்தான் ஒன்று சேரும். அப்போதான் அந்த மாதிரி சேரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக எழுதி வச்சுட்டு பார்க்கறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த நம்பரோட தன்மை சொல்லிடுறேன். அந்த நம்பருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லைன்னா 100% இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு உங்கள் மனசில் வேண்டுறது பார்த்தீங்கன்னா, அது வேண்டணும். சும்மா அப்படி பார்த்துட்டா நல்லது நடக்காது. அதை பார்க்கும்போது நான் நினச்சிருக்கிற விஷயம் எனக்கு நல்லபடியாக முடியணுன்ட்டு அந்த செகண்ட் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் மாறுறதுக்கு கூட அதை வேண்டி முடிச்சிடணும். எப்படி அந்த 12க்கு போகக்கூடாது. இப்போ 11 இருக்கும்போது ஒரு செகண்ட்ல அப்படி 11 வந்துருச்சுன்னா அடுத்தது 12ஆம் வாரத்துக்கு ஒரு 60 சிட்டிக்கு இல்லையா, அது ஆகி ஒரு நிமிஷம் முடியறதுக்குள்ளேயே நீங்க அந்த மனசுல வேண்டி முடிச்சு. இதுதான் கணக்கு. 1 மினிட் தான். அந்த 1 மினிட்டுக்குள்ள நீங்க அந்த மனசுல எப்படி தற்செயலா பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நான் கார் வாங்கணும் மனசுல என்ன வச்சிருக்கேன், நான் இது வாங்கிடணும் சீக்கிரம்னு மனசார வேண்டணும். இல்லை என் பொண்ணுக்கு அரேஞ்ச் பார்த்துட்டு இருக்கேன், நல்லபடியா முடியணும்னு மனசுல வேண்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு பார்த்தா மட்டும் பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் நீங்கள் தற்செயலாக பார்க்கவும், அந்த தற்செயலாக பார்க்கணும். அதே மாதிரி 11:10 ஆயிடுச்சு, 11 வரப்போகுது, வந்தோம் நம்ம வேண்டிடலாம், அப்படி பண்ணுறது யூஸே இல்லை. திருப்பி சொல்கிறேன், தற்செயலாக பார்க்கணும். சடனாக நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது 11:11 இருக்கணும். சடனாக டைமிங் பார்க்கும்போது 11:11 இருக்கணும். சடனாக ஒரு வண்டி நம்பர் பார்க்கும்போது 4:1 வரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது வேண்டிங்கன்னா 100% நடந்தே தீரும். எழுதி வச்சுட்டு வேண்டிங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. ஸோ இந்த 2222ன்றது ஒரு பவர் தான், 1111ன்றது ஒரு பவர் தான். 369 கடைசியில் 9ல் முடிகிற மாதிரி 369 இப்படி போட்டாலும் 369 வரும். ஸோ அதுக்கும் ஒரு பவர் தான். இன்னும் நிறைய நம்பர் இருக்குது. ஆனால் அதில் உச்சக்கட்ட நம்பரு எல்லாருக்கும், எல்லா ராசிக்காரனுக்கும், எல்லா நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்துகிற ஒரே நம்பரு 1111 காமனானது. இந்த 4:1ன்ற விஷயத்த நீங்கள் தற்செயலாக எங்கெங்கே பார்க்குறீங்க மக்களே, 100% நீங்கள் அதை அந்த செகண்டில் நீங்கள் ப்ரேயர் பண்ணால் போதும். அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சது நடக்கணுன்ற ஒரு நல்ல மனசோட, நல்ல ஒரு என்ன சொல்ற உள்வாங்கிற மாதிரி ஒரு மனசோட நம்பர் பார்த்து டக்குன்னு பார்த்தோன்னு வேண்டணும். இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். திருப்பி சொல்கிறேன், எழுதி வச்சு வேண்டாதீங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது ஒன்று, இப்போ நீங்கள் கார் வாங்குறீங்க, ஒரு ஃபேன்சி நம்பர் 1111 வாங்கலாம், 100% வாங்கலாம். ஒரு பைக் வாங்குறீங்க, 1111 நம்பர் வாங்கலாம்.
இது எல்லாமே நீங்கள் வாங்க. அப்போது தற்செயலாக பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்குதுன்னா, அப்போ நீங்கள் அந்த நம்பராகவே வாங்கினீங்கன்னா 100% லக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பைக்குக்கோ காருக்கோ 1111 நம்பர் வாங்குங்க. மற்றது TN 18 அதெல்லாம் மாறும். அது கணக்கில் கிடையாது. நம்பர் மட்டும்தான் கணக்கு. இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஏஞ்சல் நம்பருக்கும் ஒரு பவர் இருக்குது. அதை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்பருன்றது வந்து நம்ம நார்மலாக எழுதி வச்சு பார்க்குறது கிடையாது. பிரபஞ்சத்துக்கு நம்பருக்கு ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த கனெக்ட் தான் அந்த நம்பரு. ஸோ அதுக்கு பவர் இருக்குது. நான் சொன்னது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த எண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கா, அதை பார்த்தா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேரோட சந்தேகம் இந்த பதிவின் வாயிலாக தீர்ந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.